நீங்களும் ஓகேவா? பேசலாமா? இப்போ காளிதாஸ் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். ரொம்ப நல்லா என்கேஜிங் த்ரில்லர்ஸ் ப்ளே இது. கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும். காளிதாஸ் 1 போல காளிதாஸ் 2வும் கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த படத்தை வச்சு அத்தனை பேருக்கும் இந்த வாழ்த்துக்கு ஆல் தி பெஸ்ட். காளிதாஸ் 2 ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் ஒரு ஒண்டர்ஃபுல் த்ரில்லர் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் வந்து அவ்வளோ போகுது. சம்திங் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்த படம். சாம்சியஸோட மியூசிக் நல்லா இருக்குது. படத்தும் அஜய் கார்த்திக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அஜய் கார்த்திக் வந்து ஒரு நல்ல என்ட்ரி. ஐ திங்க் வரத்துக்கு நல்ல கம்பேக் ஃபிலிம். சங்கீதாக்கு வந்து ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு நடித்தாலும் ஒரு நல்ல ஒரு ஹெவி ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு தமிழில் வந்து த்ரில்லர் சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. என்ன நடக்கும் கடைசி வரைக்கும் எதையுமே கெஸ் பண்ண முடியல. எல்லாமே அன்எக்ஸ்பெக்டாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் டு த செல் செந்தில் உட்பட இப்போ வைஸ்ஆர் செந்தில் எல்லாத்துக்கும் நாராயணசாமி எல்லாத்துக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இன்டென்ஸ்டான த்ரில் இருக்கு. எமோஷனல் மேக்கிங் எல்லாமே இல்லை சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் அது. அதுவும் ஒரு சாஃப்டான த்ரில்லர்ஸ் பார்க்கறதுக்கு வந்து சமீபத்தில் வந்து நிறைய சான்சஸ் இல்லாமல் இருந்துச்சு. அது வந்து நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணுது. அதுவும் நல்லாவே இவங்க சங்கீதா 90s கிட்ஸ் உனக்காக சங்கீதா வந்து அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஏன்னா திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கும் போது ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் இருக்கும். கரெக்டாகவே அவங்க செலக்ட் பண்ணி அதை நடிச்சிருக்காங்க. நல்லாவே எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் கார்த்திக் புதுசாக ஒரு அறிமுகம் பண்ணுறாரு. அவரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒர்த் வாட்ச் மூவி. அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் காளிதாஸ் 2 படத்தை வந்து பார்த்துட்டோம். இப்போதான் காளிதாஸ் 2 படத்தை எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் காளிதாஸ் 2 படத்தை பார்த்து முடிச்சு வெளியே வரேன். அண்ட் உண்மையை சொல்ல போனால் இட்ஸ் வெரி என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலாக டில் த வெரி லாஸ்ட் மூமெண்ட் ரொம்பவே ஒரு இன்ட்ரீகிங்காக ரொம்ப கியூரியாசிட்டி இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து கதை வந்து ஒருத்தவங்க நகர்ந்து போகுது அப்படின்னு நினைக்கும் போது சம்மந்தமெல்லாம் பார்த்தா வேற எங்கேயும் நகருது. ஸோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்குது. அண்ட் ஆரம்பிச்ச ஒரு 5வது 6வது நிமிஷத்துல வந்து டில் தி வெரி எண்ட் வழக்கமாக கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுறோம் என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் டில் தி வெரி எண்ட் அந்த டைட்டில் கார்டு போகிற வரைக்குமே ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப ரேசியாக இருந்துச்சு. And all the best to the team. This movie should do well. And எல்லாருடைய performance, especially Bharat sir, Ajay sir, and all the new performers, Bhavanishi ma'am, all of it was very good. Samsiya sir, the scoring is actually very ஒரு backbone இருக்கு இந்த படத்துக்கு. And wish the team all the very best. Thank you very much. காளிதாஸ் 1 மாதிரியே இந்த படம் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. வெரி குட் த்ரில்லர். பரத் அப்புறம் அஜய் கார்த்திக் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரில்லர் படம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். காளிதாஸ் 2 படம் பார்த்தா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட் இருக்குது. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், விஷுவல் இருக்கட்டும், படத்தோட பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். படத்தோட டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஹாய். ஆக்சுவலி காளிதாஸ் படம் வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீலிங்க. ஆக்சுவலி சாம்சியஸ் வந்து ஹி இஸ் வெரி பிக் பில்லர் ஆஃப் த ஃபில்ம். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சீரியஸாக அவர் எவ்வளோ பிஸியாக இருக்காருங்கிறது இப்போ தெரியுது இந்த படம் பார்க்கும்போது. த்ரில்லர் பயங்கர ஒரு சீட் ஆஃப் எட்ஜ் இருந்தது. ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்தது ஸ்டார்டிங்கில் இருந்து. அண்ட் ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே பயங்கரமாக போயிருக்காங்க. பரத் சார் வந்து
டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிங். அது ஒரு சட்டிலாக ஒரு என்ன சொல்றது, ரொம்ப வியக்கத்தக்க ஆக்டிங்காக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் ஹீரோயினுமே வந்து யூனிக்காக இருந்தது. இந்த மாதிரி விமன் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறையா வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் சங்கீதா மேம், ஓ மை காட், ஐ எம் a great ஃபேன். அவங்களோட என்ட்ரியில வந்து எண்ட் வரைக்குமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, தேர் ஆல் லெஜெண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் நான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். சங்கீதா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேமரா ஒர்க் பயங்கரமா இருந்ததுங்க. அண்ட் பர்சனலா நான் சொல்ல போனது டிரெக்டர் சாரோட அந்த ட்விஸ்ட் இருக்கு பாத்தீங்களா. ஆக்சுவலி இன்டர்மிஷன்லேயே படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கிளைமேக்ஸ்ல லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஐ ரியலி லவ் த ஃபில்ம். நீங்க எல்லாருமே வந்து பார்க்கணும், நீங்க எல்லாருமே ரொம்ப விரும்புவீங்க. அண்ட் இப்போ இருக்கிற மென்டல் ஸ்டேஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் இதுக்கு மேலே சொன்னால் கதை சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கேட்டு வந்து பாருங்க. தேங்க்யூ. வணக்கம். நான் கார்த்திக் ரவி, கோகுல் தேட்டர் டைரக்டர். ரொம்ப நல்லா இருந்தது. காளிதாஸ் ஒன்னே ரொம்ப நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ஃபிலிம். எப்படியும் அந்த செந்தில் வந்து 4 இயக்குனர் சீசன் 3 அந்த டைரக்டர் எங்கள் சீசன் தான். ஸோ நினச்சேன் எப்படி ஒரு நிறைய ட்விஸ்ட்டுகள் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் பாய்லஸ் ஆகிடு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது படத்தில். அண்ட் ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப ஒரு விதமாக நிறைய விஷயங்கள் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்டர்டெய்னிங்காக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன ஆகுமோன்ற கியூரியாசிட்டி இருந்தது. ஒரு பர்ஃபெக்ட் நீட் த்ரில்லர். ஒரு ப்ரொடக்ஷன் செந்தில் 5 ஸ்டார் செந்தில் சார் பண்ணியிருக்காரு. அவரோட சன் டெபியூ பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் ஸ்டீஃபன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் பரத் அண்ட் டீம் அண்ட் அவங்க பாவியா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் ஸ்ரீ கணேஷ் பேசுகிறேன். காளிதாஸ் 2 இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர். காளிதாஸ் 1 உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ ஒரு நம்ம கெஸ் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த படம் பயங்கர என்கேஜிங்காக போகும். அதே மாதிரியான ஒரு படம் எனக்கு அதே கேரக்டர் எடுத்து வேற ஒரு கேஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. நீங்கள் காளிதாஸ் 1 பார்க்கலனாலும் இந்த படம் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படத்துல கடைசியில ரிவீல் ஆகுற அந்த ட்விஸ்டா இருக்கட்டும், அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல இந்த கதையில ரிவீல் ஆகிற நிறைய ட்விஸ்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஸோ நான் இதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நீங்க பார்த்த எல்லாரும் இந்த ட்விஸ்டையோ ஸ்பாய்லர்ஸையோ யாருக்கும் சொல்ல வேணாம்னு ரெக்வஸ்டா கேட்டுப்பேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட டைரக்டர் செந்தில் என்ன, நாங்கள் எல்லாரும் 4 இயக்குனர்கள் ஒன்றா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோம். எனக்கு அதுலேருந்து அவரோட ஸ்டைல், இப்படி ஒரு ஸ்டைலில் அவர் படம் பண்ணுவாருன்னு தெரியாது. காளிதாஸ் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக பண்ணியிருக்காரு. ஸோ செந்திலனுக்கும் இதோட மொத்த டீம், பரத் சார், அஜய் கார்த்திக், எல்லாருக்கும், பவானி ஸ்ரீ, எல்லாருக்கும் பெரிய விஷஸ், ஆர்டி விஷஸ். படம் பெரிய அளவில் ஒர்க் ஆகணும். இதை பார்க்குற எல்லாரும், நீங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் சொல்லணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. படம் வந்து ஃபுல் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. சஸ்பென்ஸ் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. அண்ட் ஆஸ் யூஷுவல் பரத் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஸோ குட். அண்ட் பவானி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ லைக் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் ஸோ நைஸ் டு வாட்ச். ஸோ கண்டிப்பாக பாருங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் காளிதாஸ் 2 பார்த்துட்டு வெளியே வரோம். ஸோ எப்படி காளிதாஸ் 1 வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி காளிதாஸ் 2 ரொம்ப என்கேஜிங்காக ப்ரிடிக்டே பண்ண முடியல லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும். ஸோ வெரி ஹாப்பி. ஒரு அகெயின் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு த்ரில்லர் படம் வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஹாப்பி. இந்த படத்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐம் ஆதித், ஐம் an ஆர்டிஸ்ட். படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளே வாஸ் வெரி கிரிப்பிங். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. அண்ட் ஐ என்ஜாய்ட் a lot. Congratulations and best wishes to the entire team. Thank you. காளிதாஸ் 1 எப்படி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃப்ளேவர் த்ரில்லராக பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் காளிதாஸ் 2 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளேவர் ரொம்ப பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஹீரோ பரத் இருக்கக்கூடிய அளவுக்கு ஈக்குவலாக வந்து இன்னொரு ஹீரோ ஸ்பேஸ் கொடுத்து பரத் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் பரத்துக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேரக்டர் செஞ்சில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்காரு.
ஸோ கேமராமேன் வந்து இந்த ஒரு த்ரில்லர் ஆஸ்பெக்டில் ஒரு கேமரா ஒர்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எம்டிஆர் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு மியூசிக் ஹீரோன்னு சொல்லலாம் வந்து சாம்சிஎஸ் ப்ரோ வந்து. ஸோ ஆர்ஆர் வந்து த்ரில்லர் படத்துக்கு எவ்வளோ இன்வைட்டாக பண்ணியிருக்காரோ ஸோ அவ்வளோ இன்வைட்டாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க புலிஸ்க்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. காளிதாஸ் 2 படம் பார்த்துட்டு வர்றாங்க. லாஸ்ட்டு அந்த ஃபைனல் ஷாட் வந்து ஒரு பயம் வந்து நிற்கிறேன். எனக்கு படத்தை பற்றி சொல்கிறதுக்குள்ள ஒரு ஒரு பதட்டமாகவே இருக்குது. பதட்டம் நிறைந்த ஒரு படம், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். நிறைய படம் பார்த்துருந்தா கூட இந்த படம் இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது. காளிதாஸ் 1 விட பார்த்து இன்னும் பிரமாதமாக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம இவங்க தான் கல்பிரேட், இவங்க தான் அந்த கொலை பண்ணாங்க, இவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்க, நம்ம நினைக்க அது மாறிட்டே இருக்கு. அந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஆடியன்ஸை ரொம்ப ரொம்ப என்டர்டெயின் பண்ணுது. அண்ட் பிரதர் பரத்தை பற்றி சொல்லணும். எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தில் நான் ரொம்ப காளிதாஸ் 1 விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ரியல் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே இருந்தது. அண்ட் சங்கீதா மேம், அப்புறம் ரெஹனா அக்கா பொண்ணு அவங்க பவானி, அவங்களும் வந்து எல்லாருமே இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் ரகு கூட என்னோட ஃப்ரெண்டு, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை சூப்பராக எழுதி டைரக்ட் பண்ண டைரக்டர் செந்திலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பார்ட் 3 வெயிட் பண்ணுறோம் செந்தில். அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் இந்த படம் கொடுக்கும் நம்பிக்கை இருக்குது. தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன். இந்த படத்தில் 3 பாடல் இருக்குது. ஆனால் விஷுவலாக நீங்கள் படத்தில் ஒரு பாடல் தான் வரும். படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூகிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். காளிதாஸ் 2 கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். நன்றி சார். சொந்த படத்துக்கு உட்காந்து நானே உட்காந்துட்டு சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏப்ரல் 3 அன்னைக்கு காளிதாஸ் 2 ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய அப்ரிசியேஷன். படத்தை பார்த்த எல்லாருமே வந்துட்டு படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருந்தது. ஒரு க்ரைம் த்ரில்லருக்கான எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குங்கிற அந்த அப்ரிசியேஷன் தான் எங்களை ரொம்ப ஊக்குவிக்குது. ஸோ கண்டிப்பாக ஜனங்களுக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ பத்திரிகை நம்பர்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஏப்ரல் 3 அன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தேட்டரில் குடும்பத்தோடு போய் படம் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல் எல்லாரும் சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ்ஸோட மீடியா பீப்புளோட ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட படம் இன்னைக்கு நான் பார்த்தேன். ஸோ மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கேன். 3 ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது காளிதாஸ் 2. இது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படம்ன்றது நீங்கள் வெளியில் எல்லாருக்கும் சொல்லணும்னு விரும்புகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இது தவிர எனக்கு சொல்ல வேறு இல்லை. தேங்க்யூ. காளிதாஸ் 1 வந்து ப்ரெஸ் எல்லாருமா சேர்ந்து தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் பெருசாக சேர்க்கணும். எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏப்ரல் 3 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு சிறப்பு வணக்கம் மற்றும் நன்றி. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய நல்ல படங்கள் உங்களோட ஆதரவில் தான் எல்லாருக்கிட்டையும் போய் சேருது. அதே மாதிரி எங்கள் படத்தையும் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களோட பெஸ்ட் அண்ட் சின்சியர் எஃபர்ட் போட்டு நாங்கள் ஒரு நல்ல என்கேஜிங் படம் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். ஸோ வர குட் ஃப்ரைடே அப்போ தேட்டருக்கு வருது. ஸோ ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது என்னோட டெபியூ பர்ஃபார்மன்ஸ். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் காளிதாஸ் 2 உடைய ஸ்பெஷல் ஷோ முடிஞ்சது. பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் சொன்னாங்க. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரெஸ் மீடியாவில் இருந்து நிறைய அப்ரிசியேஷன் இருந்தது. ஏப்ரல் 3 எல்லாருமே பார்க்கறதுக்கு தியேட்டர்ஸ்க்கு வரப்போகுது. கண்டிப்பாக போய் பாருங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நடிகர் சிங்கம் கைவேல். காளிதாஸ் 1 வந்து எப்படி உங்கள் எல்லாரையும் என்னுடைய பஞ்சு டைலாக்கால், பஞ்சு வசனங்களால் சிரிக்க வச்சனும்
அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சில இடங்கள்ல பச்சு டைலாக் பேசி உங்களை சிரிக்க வச்சிருக்கேன். காளிதாஸ் 1 வந்து உங்களை எல்லாருக்கும் எப்படி பிடிச்சதோ, எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே, கதை, மற்ற எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த காளிதாஸ் 2 மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர், அதாவது வித்தியாசமான த்ரில்லர் திருவிழா திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். த்ரில்லரை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து எல்லாரும் பாருங்கள். வந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களால் படத்தை பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. இந்த விஷஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் April 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை. ஸோ அந்த டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ் எனக்கு தேவை. தேங்க்யூ.